டிசம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், மனித உருவமாக கொடுக்கப்பட்டார். அவர் தேவனுடைய குமாரன். அவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டார்? அவர் யார்? எப்படிப்பட்டவர்? இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது, தேவன் நமக்கு ஒரு மகனை கொடுப்பார், இவரே ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொறுப்பு உள்ளவராக இருப்பார். அவரது நாமமானது ஆலோசகர், வல்லமை மிக்க தேவன், நித்திய பிதா, அதிசயமுள்ளவர், சமாதானத்தின் இளவரசர் என்று சொல்கிறது. ஆம், தேவன் நமக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தந்தருளினார். அவர் ஏன் நமக்கு தர வேண்டும்? தேவன் உலகத்தையும் மனிதனையும் உண்டாக்கி, தாம் உண்டாக்கின மனிதர்கள் தமக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் தேவனோடு தினமும் உறவாடி உலகத்தை விட்டு பிரியும் போது என்றும் அழியாத நித்திய வாழ்க்கையில் அவரோடு இணைய வேண்டும் என்று திட்டமிட்டு உருவாக்கினார். ஆனால் தாம் உண்டாக்கின மனிதனாகிய ஆதாமிலிருந்தே பாவம் பெருகி உலகம் முழுவதும் பாவம் ஆட்கொண்டது. அந்த பாவத்தை எந்தவொரு மனிதனாலும் மந்திர சக்தியினாலும் நீக்கிட முடியாது. அதனால் யோவான் 3:16 சொல்லுகிறபடி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார். அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும். அது என்னவென்றால், ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொறுப்புள்ளவராக இருப்பார். அவர் அதிசயமானவர். அவருடைய பிறப்பு, வாழ்க்கை, செயல்கள் மற்றும் போதனைகள் அனைத்தும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமானவை. அவர் ஆலோசனை வழங்குபவர், ஞானத்தின் ஊற்று. வாழ்க்கையின் எல்லா குழப்பங்கள், கடினமான நேரங்களில் தெளிவான சரியான தெய்வீக ஆலோசனையை வழங்குபவர். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் வெறும் மனிதர் அல்ல, அவர் தேவனே. எதிரிகளை வெல்லவும், பாவத்தில் இருந்து மீட்கவும், தமது ஈராகியத்தை நிலைநாட்டவும் தேவையான வல்லமை அவரிடம் உள்ளது. அவர் முடிவில்லாத தந்தை, நித்தியமானவர். ஒரு நல்ல தகப்பன் போல் தமது பிள்ளைகளை வழிநடத்தி பராமரித்து பாதுகாக்கும் குணமுடையவர். அவர் சமாதான பிரபு, உலகிற்கு சமாதானத்தை கொண்டு வருவார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே, மனிதர்களுக்கு இடையே மற்றும் நமது இருதயத்துக்குள்ளும் உண்மையான நீடித்த சமாதானத்தை ஏற்படுத்துபவர். எனக்கன்பானவர்களே, ஒரு மனிதனாக இயேசு பிறந்தார். அதே சமயம் அவர் முழுமையான தேவனாகவே இருக்கிறார். உங்களை இறுதி வரை வழிநடத்த பொறுப்பு உள்ளவராக இருக்கிறார். அதிசயம் செய்கிறவர், சர்வவல்லமையும் உள்ளவர், ஆலோசனை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், மாறாமல் நித்தியமாய் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அப்படிப்பட்ட கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தில் பிறந்தார். அவரை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.